அனைவருக்கும் வணக்கம். இன்று பூஜை கூடை நியூ மாடல் பூஜை கூடை எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூஜை கூடைக்கு அடி வந்து 6 வயர் தேவை. 4 அடியில் ஸ்கேலில் ஃபஸ்ட்டு ஒரு வயரை 4 அடியில் அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 வயரை எடுத்து பேசிக் நாட் போடணும். இந்த மாதிரி பேசிக் நாட் போடணும். 2 வயர் எடுத்து அதுக்கடுத்து ஒரு வயரை இன்னொரு வயர் மடக்கி இன்னொரு பேசிக் நாட் போடணும். இந்த மாதிரி போகிறப்ப இந்த உள் பக்கமாக வருதுல்ல, அந்த வயரை வந்து மடித்து அடுத்து ஒரு வயரை மடக்கி பேசிக் நாட்டு, இப்படி 6 வயரையும் ரவுண்டாக பேசிக் நாட் போடணும். இந்த உள் பக்கமாக வருதில்ல, அந்த வயரத்தை மடிக்கணும். வெளியே போகிற வயரை மடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் மடக்கி பேசிக் நாட் போட்டுகிட்டே வாங்க. வெளியே வரதை விட்டுட்டு உள் பக்கமாக ஒரு வயர் வருதில்ல, அந்த வயரை எடுத்து மடித்து அடுத்து ஒரு வயரை 2 ஒரே அளவு மடித்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தால் பேசிக் நாட் கிடச்சிரும். எல்லா வயரையும் 6 வயரையும் போட்டு முடித்த பிறகும் கடைசியாக இந்த 2 சைடும் உள்ள வயரை ஜாயின் பண்ணால் ஒரு ரிங் மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு ரிங் கிடச்சிருது. அடுத்து 2 வயருக்கும் ஒரு எக்ஸ் மாதிரி வருதில்ல, அந்த வயரை ஜாயின் பண்ணணும் ஒவ்வொரு பக்கமும். இந்த வயரும் பக்கம் பக்கமாக இருக்குதுல்ல எக்ஸ் மாதிரி, அந்த வயரை 2 ஜாயின் பண்ணிடணும். அடுத்து 2 வயரை ஜாயின் பண்ணணும். நல்லா பின்னுறப்ப நல்லா டைட்டாக வச்சு இழுத்து பின்னிகிட்டே வாங்க. லூஸ் விட்டால் வயர் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு எக்ஸையும் எக்ஸ் மாதிரி வருதில்ல, 2 வயரையும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஆறு பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து 2 வயர் இருக்குல்ல, அந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணணும். இப்படி எல்லா பக்கமும் 2 எக்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ரன்னிங் வயர் வச்சு 2 நாட்டில் 4 வயர் இருக்குது. அதை அங்கே ரன்னிங் வயர் வச்சு அளந்து எந்த அளவு அந்த பக்கத்தில் உள்ள அளவு எடுத்து ரன்னிங் வயர் வச்சு அளந்து 2 வயர் இருக்கும். அதை ரன்னிங் வயர் வச்சு அளந்து எந்த அளவு வருதோ அதை மடிச்சுட்டு அங்கே ஒவ்வொரு முடிச்சுலேயும் 2 வயர் வருதில்ல, 2 நாட் போடணும். 2 நாட் போட்டு அடுத்து ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணி 2 வருது. ஒவ்வொரு நாட்லேயும் 2 முடிச்சா போட்டுட்டு அடுத்ததையும் ஒவ்வொரு அந்த லைன் ஃபுல்லாக போட்டு அங்கே பக்கத்தில் உள்ள அந்த வயரை அளந்து கட் பண்ணிடணும். இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு முடிச்சையும் 2 நாட்டாக போட்டு வயரை அளந்து கட் பண்ணி விடணும். அடுத்த முடிச்சில் 2 வயர் இருக்கும். அதையும் அளந்து அந்த இடத்துல உள்ள வயரை அளந்து மடித்து இந்த ரன்னிங் வயரையும் மடித்து 2 நாட் போடணும்.
இதில் 2 நாட் போட்டுட்டோம். அப்போ பக்கத்தில் உள்ள ரன்னிங் வயரையும் அந்த வயரையும் அளந்து ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். ஒவ்வொரு நாட்லேயும் 2 முடிச்சு போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். இப்படி சுற்றி எல்லா பக்கமும் போட்டு முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து 2 எக்ஸ் மாதிரி இந்த மாதிரி வருதில்ல, அதை ரன்னிங் வயர் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டாக போட்டுட்டு வரணும். அடுத்த பக்கம் ஒரு நாட்டு, இப்படி 6 நாட்டு 6 பக்கமும் போட்டு முடித்தா நம்மளுக்கு ஒரு அருங்கோணம் கிடைக்கும். ஒவ்வொரு அருங்கோணத்தையும் நல்லா டைட்டாக இறுக்க பின்னிட்டு வாங்க. இது ரன்னிங் வயர் இல்லாமல் முதல் 2 முடிச்சு போட்டோம்ல, அது ரன்னிங் வயர் வச்சு போடுறோம். இந்த நாட்டு எக்ஸாக இருக்கிற ஒவ்வொரு முடிச்சையும் ஒவ்வொன்றையும் ரன்னிங் வயர் இல்லாமல் சுத்து வயர் இல்லாமல் பின்னணும். இப்போ நம்மளுக்கு ஒரு அருங்கோணம் கிடச்சிருது. இப்போ இதில் 4 வயர் வருது. ஒவ்வொரு இதுலேயும் 4 வயர் கிடைக்குது. அந்த 4 வயர்லேயும் 2 வயராக சுத்து வயர் இல்லாமல் முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு, அதுக்கடுத்து ஒரு நாட்டு. இப்போ 2 முடிச்சு அந்த 4 வயரில் ஒவ்வொரு பக்கமும் 4 வயர் இருக்கும். அந்த 4 வயர்லேயும் 2 முடிச்சா போட்டுட்டு வாங்க. அடுத்த பக்கமும் 4 வயர் இருக்குல்ல, அது 2 முடிச்சு சுற்றி போட்டு வரணும். சுற்றி போட்டாச்சு. சுத்து வயர் இல்லாமல் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து ரன்னிங் வயர் எடுத்து அளந்து அந்த 2 முடிச்சையும் நம்ம பின்னி முடிக்கணும். ரன்னிங் வயர் வச்சு அளந்து அந்த 2 நாட்டையும் 4 நாட்டு போடணும். நாலு நாட்டு ஒரு முடிச்சில் 2 நாட் போட்டோம். இப்போ 2 முடிச்சில் 4 நாட் போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி அடுத்து 4 முடிச்சு இருந்துச்சுல, அதை 2 நாட் போட்டோம். அந்த 2 நாட்டை 4 முடிச்சு போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணணும். அதே மாதிரி தொடர்ந்து சுற்றி போட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு 4 வயர் வருதில்ல, அப்போ அந்த 2 முடிச்சை அதை 4 முடிச்சா போட்டு பின்னிட்டே வாங்க.
ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். கீழே 2 நாட் இருக்கும், மேலே 4 நாட் போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விடுங்க. சுற்றி தொடர்ந்து பின்னிகிட்டே வரணும். இப்போ அந்த இடையில பின்னி முடிச்சுட்டு எக்ஸ் மாதிரி வருதில்ல, அதை வந்து நம்ம நாட் போட்டுருணும். இந்த மாதிரி வர்ற எக்ஸ் மாதிரி வர்ற இடத்துல 6 நாட்டு வரும். நம்ம அந்த 6 நாட்டையும் சுத்து வயிறு இல்லாமல் பின்னிடணும். ஒவ்வொரு எக்ஸையும் இந்த மாதிரி பின்னி போட்டு முடிச்சிருங்க. நம்ம முதல் 2 வயரை பின்னுனா 4 வருது. அதுக்கடுத்து இந்த எக்ஸ் எல்லாம் பின்னி முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் 6 பக்கமும் போடணும். ரன்னிங் வயர் இல்லாமல் போடணும். தொடர்ந்து சுற்றி போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி அருங்கோண டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு பக்கத்துக்கு 6 வயர் இருக்கும். அந்த 6 வயரையும் 2 வயராக எடுத்து ரன்னிங் வயர் இல்லாமல் முடிச்சு போடணும். அப்போ 3 முடிச்சு வரும். அதே மாதிரி எல்லா பக்கமும் ஒரு பக்கத்துக்கு 6 வயர் வரும். அதை நம்ம 3 முடிச்சா எடுத்து போட்டுட்டு வரணும். நல்லா இழுத்து வச்சு பின்னணும். அந்த நாட்டு வந்து லூஸ் ஆகாத அளவுக்கு டைட் வச்சு பின்னுங்க. ஒவ்வொரு பக்கமும் 6 வயர் வரும். அந்த 6 வயரில் 2 வயராக எடுத்து பின்னுறப்போ 3 முடிச்சு வரும். இந்த மாதிரி 3 முடிச்சு. அடுத்த பக்கம் 6 வயர் வரும். அந்த 6 வயரை 3 முடிச்சு பின்னணும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 6 வயர் வரும். அதை 3 நாட்டாக போட்டு சுற்றி போட்டு முடிங்க. பின்னுறப்ப நல்லா கீழே உள்ளதை நல்லா இழுத்து டைட் வச்சு பின்னுங்க. ஒவ்வொரு பக்கமும் எடுத்து பார்க்குறப்ப 6 வயர் வரும். நம்ம 4 வயர் நாட்டு போடுறோம். அதோட ஒரு எக்ஸ் மாதிரி வருதில்ல, அதை பின்னுறப்ப 6 வயர் வரும். இப்படி கணக்காக எடுத்துட்டு ஒவ்வொரு பக்கமும் 3 முடிச்சா நீங்கள் போட்டுட்டு வாங்க.
சுற்றி போட்டாச்சு. இப்போ 3 நாட்டு இருக்குதுல்ல, அந்த 3 நாட்டை எடுத்து ஒயிட் ஒயரை மடித்து, அதே சுற்று ஒயர் எவ்வளோ வருதோ அதே அளவு வச்சு மடித்து நம்ம வந்து பின்னணும். 3 நாட்டாக எடுத்து பின்னிட்டு வரணும். ஒயிட் ஒயரு அந்த இடத்துல எவ்வளோ ஒயர் வருதோ அந்த அளவு மடித்து அதை வச்சு பின்னிட்டு வரணும். 6 நாட்டு போடணும். 3 ஒயர் பின்னோம்ல, அதில் 6 ஒயர் வரும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் 6 நாட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ 6 நாட் போட்டோம். அப்போ பக்கத்தில் உள்ள ஒயரை அளந்து ஒயிட் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு அடுத்த பக்கம் 3 முடிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த 3 முடிச்சை பக்கத்தில் உள்ள ஒயரை அளந்து ஒயிட் ஒயரை வச்சு அந்த எவ்வளவு அளவு வருதோ அந்த இடத்துல மடித்து அந்த 3 நாட்டையும் 6 முடிச்சு போடணும். தொடர்ந்து அப்படியே எல்லா பக்கமும் 3 முடிச்சு இருக்குதுல்ல, அதை ஒவ்வொரு ஒயரையும் அளந்து 6 நாட் வர மாதிரி தொடர்ந்து எல்லா பக்கமும் போடணும். ஆறு முடிச்சு கீழே வந்து 3 முடிச்சு இருக்கனால மேலே 6 ஒயர் இருக்கும். அந்த 6 ஒயரை ஒயிட் ஒயரை வச்சு பின்னுறப்ப 6 நாட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு இதழுக்கும் 6 நாட்டு போடணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை பக்கத்தில் உள்ள ஒயரை அளந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து எல்லா பக்கமும் 6 பக்கம் வருதுல்ல, 6 பக்கமும் இந்த மாதிரி அளந்து பின்னணும். அதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு அங்கே பக்கத்தில் உள்ள ஒயரை அளந்து மடித்து அந்த இடத்துல நாட் போடணும். 3 முடிச்சையும் 6 நாட்டு வரும், அளந்து போடணும். இந்த மாதிரி பின்னுறப்ப நல்லா இழுத்து டைட்டாக வச்சு பின்னணும். பின்னி முடிச்சோடனே அங்கே உள்ள ஒயரை அளந்து எந்த அளவு வருதோ அந்த அளவு வச்சு கட் பண்ணிடணும். அப்படி சுற்றி எல்லா பக்கமும் போட்டு முடிங்க. இப்போ நான் முடிச்சிட்டேன். எல்லா பக்கமும் அளந்து இப்போ ஒவ்வொரு பக்கமும் 2 பக்கமும் இடையில எக்ஸ் மாதிரி ஒயிட் ஒயர் வருதில்ல, அதை 2 முடிச்சா போடணும். ஒரு நாட் போட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஒயிட் நாட் போட்டுக்கோங்க.
6 பக்கமும் எக்ஸ் மாதிரி ஒயிட் ஒயர் வரும். அதை ஒரு ஒரு எல்லா பக்கமும் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ் ஒயர் வர்ற இடத்தெல்லாம் ஒயிட் ஒயர் வரும். அந்த இதை நாட் போட்டுருங்க. தொடர்ந்து எல்லா பக்கமும் அந்த ஒயிட் நாட் போட்டு முடிச்சு அடி போட்டாச்சு. இப்போ இந்த ஒயிட்டவே இன்னொரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அந்த ஒயிட்டும் பிங்க்கும் போட்டிருக்கோம்ல, அது 6 ஒயர் இருக்குது. அதை வந்து 3 நாட் போடணும். 2 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. அந்த 6 ஒயரையும் 3 முடிச்சு வரும் ஒவ்வொரு இதழுக்கும். அந்த மாதிரி 3 3 நாட் போட்டுறணும். அடுத்ததும் ஒரு நாட் போடுங்க 2 ஒயர் எடுத்து. அடுத்து ஒயிட்டை வந்து அது ரெண்டையும் சேர்த்து ஒயிட் நாட் போட்டுருங்க. அடுத்த இதெல்லாம் 6 ஒயர் வரும். அதுலேயும் 2 2 ஒயராக எடுத்து 3 3 முடிச்சு அப்படி தொடர்ந்து சுற்றி எல்லா பக்கமும் போட்டுட்டு வந்துடுங்க. அடுத்து 3 3 ஒயராக இருக்குது. 3 அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு கொஞ்சமாக விட்டுட்டு கோர்க்குற அளவுக்கு விட்டுட்டு நம்ம இந்த மீதி 3 3 முடிச்சா போட்டிருக்கோம்ல, அதிலிருந்து தொடர்ந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி இப்போ 3 முடிச்சில் 6 நாட் வரும். அப்படி தொடர்ந்து எல்லா பக்கமும் சுற்றி பின்னிக்கிட்டே வரணும். மாதிரி பின்னுங்க. அடுத்த லைனையும் சேர்த்து பின்னிகிட்டே வரணும். தொடர்ச்சியாக பின்னிகிட்டே வாங்க. நம்ம இவ்வளோ நேரமும் கட் பண்ணி அளந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இப்போ இதில் கட் பண்ணாமல் அப்படி தொடர்ந்து சுற்றி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடித்து போட்டு ஒரு லைனை முடிக்கணும். ஏணிப்படி முடித்து எப்படி போடணுன்றது என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ அடுத்த இதிலையும் தொடர்ந்து பின்னணும். இப்படி சுற்றி ஒவ்வொரு லைனாக ஃபுல்லாக போட்டு முடித்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும் இந்த லைனை. முடிச்சுட்டு அடுத்து
மேலே உள்ள வயரை லூஸ் படுத்தி கீழே இறக்கி இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை இந்த மாதிரி மடித்து அந்த உள்ளே வச்சுட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிற வயரை வந்து அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து மேலே உள்ள வயரை கீழே அப்படி இழுத்து சரி பண்ணணுமாக்கு நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். அது எப்படி போடணுன்றது என்னுடைய சேனலில் ஏணிப்படி முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த வயரை அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து அடுத்த நாட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த முன்னாடி கொஞ்சம் கோர்க்கிற குட்டோம்ல அந்த வயரையும் இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. அப்போதான் கலண்டு வராமல் இருக்கும். அதனால் அந்த கொஞ்சம் வயர் விட்டு ஆரம்பித்தோம்ல அதை கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டு ஏணிப்படி முடித்து போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ரன்னிங் வயரை எடுத்து அடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் கொண்டு வந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி போட்டாச்சு. அந்த ரன்னிங் வயரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடுத்த முடிச்சிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். லூப் ஃபார்ம் பண்ணி அந்த வயரை சுற்றி எடுத்து இந்த மாதிரி பின்னி நாட் போடணும். இப்படி தொடர்ந்து அடுத்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். இப்படி தொடர்ந்து 4 லைன் வரைக்கும் போடணும். போட்டு இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். ரெண்டாவது லைன் முடிஞ்சு இப்போ ஏணிப்படி மேலே இருக்கிற வயரை லூஸ் படுத்தி கீழே 1 இன்ச்சு வரைக்கும் இழுத்துட்டு அப்புறம் அதை மேலே இழுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்த மாதிரி உள்ளே மடித்து வைக்கணும் அந்த லூப்புக்குள்ளே. அப்புறம் மேலே உள்ள வயரை லூஸ் படுத்தி அந்த பின்னாடி இருக்க வயரை அந்த லூப்புக்குள்ளே வச்சுட்டு மேலே உள்ள வயரை கீழே இழுத்து டைட் வச்சோமாக்கு நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். மெதுவாக இழுக்கணும். இழுக்கிறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த நாட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து அடுத்த நாட்டை அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த முடிச்சிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து லூப் ஃபார்ம் பண்ணி அடுத்த லைன் போட்டு வரோங்க. அப்படி தொடர்ந்து 4 லைனையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடித்து கொண்டு வந்து 4 லைனையும் முடிங்க. அதுக்கடுத்து பார்ட் 2 வந்து அடுத்ததில் பார்ப்போம். இது வந்து பார்ட் 1. அடுத்து அதிகம்